நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமா பாப்கார்ன் ஷோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த கேம் சேஞ்சர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ராம் சரண், கியாரா அத்வானி, ஜெயராம், எஸ்.ஜே. சூர்யா இவங்கெல்லாம் லீடிங் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் தமன் இசையமைச்சிருக்காரு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட சிஎம் நல்லாட்சி பண்ண முடியாமல் ஒரு கலெக்டர்கிட்ட போஸ்டிங்கை வந்து கொடுக்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்றது தான் படத்தோட கதை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா ஒரு மக்களுக்காக நல்லதுக்காகலாம் வந்து போராடுவார். ஸோ அவருக்கு வந்து அவரோட கோரிக்கைகள்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து சரியாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க குழுவில் எல்லாரும் சேர்ந்து அரசியல் ஆரம்பிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து அரசியல் வந்து பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பணம் இல்லாத அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவருக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து பேச்சு திறன் வந்து இருக்காது. திக்கி திக்கி பேசுவார். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நல்ல கருத்து இருந்தால் மட்டும் போதாது, நல்லா பேச்சு திறமை இருக்கணும் அரசியலில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க டீம்லேயே வந்து ஒரு ஆளை நல்லா பேசுகிற ஆளை எடுத்து மாநாடு அந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து பேச வைப்பாங்க. பிரம்மாண்டத்துக்கு பேர் போன ஆள் சங்கர். நான் படத்தோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் மைனஸ்க்கு வரேன். ராம் சரண் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. படத்தை ஒரு ஆவரேஜ் ஸ்டோரியை எவ்வளோ அழகாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காரு. படத்தில் ஒரு 3 வேரியேஷன் பண்ணியிருக்காரு. அப்பா ரோலும் அவர் தான் பண்ணியிருக்காரு, டியூவல் ரோல் அதான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி ரோல்லாம் கூட அவர் பண்ணியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் ரொமான்டிக் சீன்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் மூலயமா அழகாக வந்து கொண்டு போயிருக்காரு படத்தை. இன்னும் சொல்லப்போனால் மொத்த படத்தையும் அவர் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கியாரா அத்வானி படத்தில் கொஞ்சம் சீன்ஸ் தான் வராங்க, ரொமான்டிக் சீன்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் ரொமான்டிக் போர்ஷன்லாம். எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. அவர் நடிப்பு மூலியமாக படத்தை வந்து அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அழகாக கொண்டு போகிறாரு. சுனில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சைட்லேயே வந்து நடந்து போவார். ஸோ அந்த காமெடி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிஜி, கேமரா ஒர்க்கு இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஆனால் மியூசிக் எதுவுமே வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். பாட்டுக்கு ஒரு 75 கோடி செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த பாட்டில் என்ன இருக்குன்றது நமக்கு வந்து ஒன்றுமே தெரியல. பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் வந்து அந்த பாட்டுக்கு பண்ணது கதைக்கு பண்ணியிருக்கலாம். தமன் வந்து மிக்சிங்கில் வந்து கோட்டை விட்டுட்டாரு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். பட் நீங்களும் இந்த படத்தை ஒரு தடவை போய்ட்டு தேட்டரில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம சினிமா பாப்கார்ன் நிகழ்ச்சியில் கேம் சேஞ்சர் படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. மேலும் அடுத்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட விமர்சனம் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இம்ரான்.